ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் பண ஓலை வியாபாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே பொங்கலுக்கு கரும்பு வியாபாரம் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். லிங்க்கில் தரேன், பார்த்துக்காங்க. அதே மாதிரி கோலப்பொடிக்கும் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். வெள்ளை கோலப்பொடி எப்படி விற்கணும், கலர் கோலப்பொடி எப்படி செஞ்சு எப்படி விற்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதே லிங்க்கில் தரேன், பார்த்துக்காங்க. அதே மாதிரி நான் கரும்பு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கரும்பு வந்து ஒரு 600லேருந்து 650 ரூபா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் எங்கள் ஊரில் டேரெக்டாக 700 ரூபா தான் கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லாபமாக இருக்குது. உங்கள் ஊரில் எவ்வளோ ரூபா கோட் பண்ணியிருக்காங்க, கவுண்டிங் எத்தனை வச்சுருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் சொன்னால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து பண ஓலை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இறுதிக்கட்ட பரபரப்பான பிஸ்னஸ் சொல்ல போனால் அந்த பண ஓலை பிஸ்னஸ் தான். பண ஓலை வந்து நல்லா பொங்கலுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். இதை வந்து எப்படி வெட்டி சேல்ஸு கொண்டு வராங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்காங்க. வாய்ப்பு இருக்கவங்களே இதை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பணம் ஏறி பண ஓலை வெட்டுறவருக்கான சேலரி வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு பனைமரத்துக்கு வந்து அவர் ஏறி வெட்டி கொடுக்குறதுக்கு வந்து 100 ரூபா அவருக்கு சேலரி, சரிங்களா? அந்த வயல் அந்த பனையோட சொந்தக்காரருக்கு வந்து 50 ரூபானும் பேசுகிறாங்க, சிலர் வந்து 100 ரூபானும் பேசுகிறாங்க. நீங்கள் அது எப்படியோ அதை நீங்கள் வந்து விவசாயிட்ட நீங்கள் நேரடியாக பேசிக்கிடணும், ரைட்டுங்களா? வெட்டி போட்டுருவாங்க. நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணி காய வச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டுக்கு வந்து 4 ஓலை வைக்காங்கிற, சரிங்களா? ஒரு கட்டுக்கு 4 ஓலை வச்சு கட்டிட்டு அதை அப்படியே கரெக்டாக 1 வீக்கு முன்னாடி தான் வெட்டுறாங்க. அந்த 1 வீக்கில் வந்து இந்த லைட் க்ரீன் கலரில் இருக்கணும். அதாவது ஓலை வந்து காஞ்சி மஞ்சள் கலரில் மாறினா மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி லைட்டான ஒரு க்ரீன் மாதிரி இருக்கும் அந்த கலரில். இந்த மாதிரி கெட்டுக்கு வந்து 4 வச்சுருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் மட்டையை நான் கட்டிட்டு பார்த்தாலே தெரியும். 1 வச்சுருக்காங்களா, 1 2 3 4 ஓலை வச்சுருப்பாங்க. 4 ஓலை கட்டிட்டு அப்புறம் டிராக்டரில் ஏற்றிட்டு இங்கே கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு வெட்டி நீங்கள் வந்து கஸ்டமர் கேட்க நின்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோட செலவுன்னு பார்த்தா இதுதான். அதாவது ஒரு பனைக்கு வந்து பணம் ஏறி வெட்டுறவருக்கு 100 ரூபா, பனை மரத்துக்காரருக்கு 100 ரூபா, ட்ராவல் வந்து நீங்கள் நிறைய ஓலையில் சேர்த்து டிராக்டரில் அந்த ஸ்பாட்டு கொண்டு வந்து இறக்குறதுக்கு 1000 ரூபா 1500 ரூபான்னு சொல்லி டிராக்டருக்கான செலவு இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதோ 2-3 நாள் தொடர்ந்து இந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஈஸியாக எடுத்து போகலாம். அது போக இந்த மட்டையை வந்து நீங்கள் தனியாக சேல்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த மட்டையை வந்து ஒரு மட்டை 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு வாங்குவாங்க. அதை வாங்கி என்ன செய்வாங்கன்னா, ஒரு சில ஹோட்டல்காரங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க. விரவா மட்டையை வந்து மிக்ஸ் பண்ணி எரிப்பாங்க. தென் வந்து இந்த வேலியில் வந்து சொருவாங்க, சரிங்களா? வேலியில் சொருவி வைக்கிறவங்க இருக்காங்க, அவங்களும் பேசிக்கிடுவாங்க. அது உங்கள் சாமர்த்தியத்தை பொறுத்து. எங்கள் ஏரியாவில் இப்போ 1 ரூபான்னு ஒருத்தர் பேசிட்டு போயிருக்காரு, என் முன்னாடி தான், நான் தான் பார்த்தேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து 1 ரூபா 2 ரூபா எப்படி பேசுகிறாங்களோ அந்த மட்டையை நீங்கள் விற்கும் பட்சத்தில் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு 1000 ஓலை விற்கிங்கன்னா அந்த 1000 மட்டைக்கு 2 ரூபா 3 ரூபா வச்சு பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு லேபர் சேலரி வந்து அதுக்குள்ளே வந்துடும், சரிங்களா? அதனால அந்த மட்டையை கவனமாக விற்பாங்க. சிலர் வந்து மட்டையை அப்படியே போட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பிஸ்னஸோட ட்ரிக்ஸு. வாய்ப்பு இருக்கவங்க எடுத்து பண்ணுங்கள். சிலர் வந்து சொந்த பணிலேருந்து வெட்டிட்டு வந்து டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லேபர், அந்த பண ஓலை வெட்டுற லேபர் மட்டும்தான் உண்டு, வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? இந்த பிஸ்னஸில் ஒன்றே கவனிக்கிறது, கரெக்டாக பொங்கலுக்கு முன்னாடி 5-6 நாளைக்கு முன்னாடி தான் வெட்டணும். மழை இருந்தாலும் கொஞ்சம் சீசனாக கணிச்சுக்கிடணும், சரிங்களா? மழை இருந்தால் சரியாக ஓலை காயாது. ரொம்ப முன்னாடி வெட்டி போட்டாலும் ஓலை மஞ்சள் ஆயிரும், மக்கள் வந்து வாங்க மாட்டாங்க. இந்த 2 மட்டும் கவனிங்க. இந்த பிஸ்னஸில் அதிக லாபம் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் மட்டை செல்லிங் ரேட் என்னென்னா, 4 ஓலை வச்சு ஒரு கட்டு வந்து 100 ரூபான்னு விற்கிறாங்க எங்கள் ஏரியாவில். ஒரு சில இடங்களில் 80 ரூபான்னு வைப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு தக்கன இருக்குது. அதே மாதிரி இதை வந்து டைரெக்டாக ஹோல்சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில ஊர்களில் மொத்தமாக ஓலையை வெட்டி அவங்களே வச்சுருவாங்க. இந்த பொங்கல் நேரத்தில் போய்ட்டு உங்களுக்கு 4 நாள் கட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ஓலைக்கு இவ்வளோன்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசி அப்படி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. எப்படினாலும் இந்த பிஸ்னஸில் ரொம்ப லாபம் தான். வாய்ப்பு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.